ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆனியன் பக்கோடா குழம்பு அதான் இன்றைக்கி நான் வீட்டில் செஞ்சுருக்கேன். அந்த குழம்பு செஞ்சு என் பையன் வந்துட்டு பசிக்குதுன்றதுனால நான் வீடியோ எடுக்கலை. சரின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்காமல் நான் வந்துட்டு இது பண்ணிட்டேன். சரி சாப்பிட்றப்பயாவது சரி நம்ம சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு சில பேருக்கு தெரியாதுன்றதுனால தான் நான் வீடியோ போடுறேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆனியன் பக்கோடா குழம்பு வந்து உருண்டை குழம்பு, அடுத்தது வந்துட்டு முட்டை குழம்பு, வடை குழம்பு அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். பட்டை சோம்புலாம் போட்டு தாளிக்காமல் பூண்டு பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு தாளித்து இந்த குழம்பு வைங்க. நார்மலாக எப்படி குழம்பு வைப்பீங்களோ அந்த மாதிரி குழம்பு வச்சு தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா செமையாக இருக்கும், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி தான் குழம்பு வச்சுருக்கேன். நான் வந்து வெளில போனதுனால என் பையன் வந்துட்டு எனக்கு சீக்கிரமாக சமைச்சு கொடுங்க, எதுவும் பசிக்குதுன்னா சரி நான் வரும்போது ஆனியன் பக்கோடா வாங்கிட்டு வந்தேன், அதை தான் குழம்பு வச்சேன். இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இதை வந்துட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு தட்டில் 2 தட்டு நம்ம சாப்பிட்லாம். பொலன்னு சாப்பாடு இறங்கும். அந்த ஆனியன் பக்கோடா குழம்புக்கு கடரங்காய், நார்த்தன் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் அந்த மாதிரி எந்த ஊறுகாய் இருந்தாலும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நிறைய சாப்பிடுவீங்க, அதிகமாக சாப்பிடுவீங்க. நானே பாருங்கள், ஒரு தட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த தட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்கள், 2வது தட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.